என்னுடைய வாழ்க்கையில் முதல் தடவையாக சிவனே உன்னை தேடி வருகிறோம், உன் இருப்பிடம் முடிசூடட்டும். புத்தரை வறுக்கிற அளவுக்கு புத்தரை மாற்றி போட்டாங்க. என்ன இப்போ இதுக்குள்ளால போகிறது தான் சரியான சிரமம். ஆனால் இதை தாண்டி போனால் தான் தங்கச்சியாக்களை பிடிக்கலாம். நாங்கள் கூடுதலாக மற்ற நாட்கள் வரைக்க நடந்து போகிறது குறைவு. எந்த பக்கத்தால் எப்படி பதிவு செய்கிறதுன்றே தெரியலை. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனேசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் திருகோணமலை மாவட்டத்தில். இன்று 15ஆம் நாள் 2ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்று என்ன நாள்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சிவராத்திரி. என்னுடைய வாழ்க்கையில் முதல் தடவையாக திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற சிறப்புமிக்க வரலாற்று பெருமை மிக்க திருக்கோணேச்சரம் கோயிலில் சிவராத்திரி பார்க்க போகிறேன். அங்கே போய் என்னென்ன பார்க்குறோம் ரசிக்கிறோமோ அதையெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு தாரேன். இப்போ நான் நிற்கிற இந்த இடத்துல இருந்து 1.7 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். போய் பார்ப்போம் வாங்குவோம். சரி, நாங்கள் இப்போ கோயில் சூழலுக்கு வந்துட்டோம். இப்போ மற்றபடி என்ன, நாங்கள் உள்ளுக்கே வாகனத்தில் போகலாம். இப்போவும் உள்ளுக்கு வாகனத்தில் போகிறார்கள். ஆனால் நாங்கள் அதை தவிர்த்து இதில் இருந்து நடந்து போய் கொண்டிருக்கிறோம். எனக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும். உண்மையாக இன்றைக்கு முதலாக வாரம் என் வாழ்க்கை வரலாற்றில் முதல் முறையாக கோணேச்சரம் சிவராத்திரி பார்க்க வர கோயிலுக்கு வந்திருக்கிறேன். சரி, பாருங்க, போக போக பக்தர்களினுடைய தொகை கூட இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். நாங்கள் பகல் வரையே இல்லை திருக்கோணேச்சரத்துக்கு. இந்த இடமெல்லாம் திருக்கோணேச்சரத்தினுடைய கட்டடங்கள் பறந்து கிடந்த இடங்கள். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. திருக்கோணேச்சரத்துக்கு போகிறதுக்கு ஒரு பாதை விடலாம்ன்ற அளவுக்கு இருக்குது. மக்களே, இது ஏற்றமான பகுதி. எல்லாருமே சிவனே சிவனே என் அப்பனே என்னென்று சொல்லி சொல்லி தான் போயிடும். போ பின்னுக்கு தான் மாற போகிறாரு. அம்மே போ பின்னுக்கு தள்ளுற இருக்க. என்ற கடவுளே, வரைக்க நல்ல சுகமாக இருக்குமே சொல்லும். இல்லை, அப்படியே படத்திருந்தா ஒரு ஒன்று போயிருக்கலாம். இந்த நடக்க மாட்டா நடக்கிறியா? இல்லை என்ன, எல்லோரும் சரியாக சிரமப்பட்டு தான் நடந்து போய். நாங்கள் கூடுதலாக மற்ற நாட்கள் வரைக்க நடந்து போகிறது குறைவு. இப்படியே மேலே போய் வாகனத்தை விடலாம். ஆமா, ஓ மிச்சம் 58 கடை திங்களாக அடாத் சிவன் அருள் தரையில்னு போட்டு ஒரு சிவபக்தர் சிவனை திட்டி கொண்டு தானே மேலே ஏறி வந்தவர். கோணேச்சர சிவனே நான் ஆயிரம்னா காட்டுறேன்னுண்டு ஏறி வந்து இது வரைக்கும் களைச்சி போனாராம். சிவனே என்னை இஞ்சி வரைக்கும் கோட்டு வந்து சேர்த்ததில் மகிழ்ச்சி, என்னை திரும்ப கொண்டே வீட்டை விட்டு விட்டீங்கன்னா சரி. ஐயோ, என்ன களைப்பு என்ன அதில். இதில் பாருங்க, திருக்கோணேஸ்வரம் மண்டலம் இருக்கு. ஆனால் உண்மையின்படி திருக்கோணேச்சரம் தான். அதை விட அது புத்தகத்தில் நாங்கள் அப்படி தான் படிச்சிருக்கோம். ஈஸ்வரமண்ட படித்தோம், ஈஸ்வரமண்ட படித்தோம்.
ഈച്ചരമുണ്ടല്ലോ പഞ്ച ഈച്ചരങ്ങളുണ്ട് എന്നാ ഈശ്വരമാണ് മാറിയിട്ട് வடமொழி எழுத்துக்களை மாற்றி வச்சாச்சு எல்லாத்தையும். சரி, நாங்கள் கோயிலுக்கு கிட்ட போட்டோம். நாங்கள் இப்போ திருக்கோணேஸ்வரம் நெருங்கி விட்டோம். இங்கே கலை நிகழ்ச்சி மகா சிவராத்திரி விழாவின் 2வது நிகழ்வாக நடைபெற இருப்பது வரவேற்பு நடனம். கிரீன் ட்ரீ பாலர் பாடசாலையின் சிறுமிகள் தங்களது ஆடக்கலையை ஆண்டவனுக்காக சமர்ப்பிப்பதற்காக உங்கள் கோயிலுக்கு கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் அப்படியே பதிஞ்சு போகுது. 2 பக்கமே தொடர்ச்சியான கடை. எவ்வளவு மக்கள் தொகை உள்ளே போய்கொண்டிருக்கோ அதே அளவு மக்கள் தொகை வெளியில் வந்து கொண்டிருக்கிறது அவதானிக்க முடியுது. சிவனே, உன்னை தேடி வருகிறோம், உன் இருப்பிடம் முடிசூடட்டும். நிறைய பக்தர்கள் மக்களே கிட்ட போக போக பக்தர்கள் தொகை கூடவா இருக்குது. கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். கூடியுள்ள பாண்டோருக்கு மதியதனகே சொன்னாமலும் இசைவோரும் தமிழ் ஓங்கவே இசைவோரும் தமிழ் ஓங்கவே மொழியின் மூத்த மொழியை சொன்னும் வணக்கம், கலையின் சிறந்த கலையை சொன்னும் வணக்கம். வருக 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 வணக்கம் வணக்கம் வருக வணக்கம் சபையோரே வானோரே பூசோரே வணக்கம் 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 வருக வணக்கம் சபையோரே. சுத்தி பாருங்க மக்களே, எவ்வளவு பக்தர்கள் கூட்டம் உண்டு. அதுவும் ஒரு மலை பகுதியில எவ்வளவு பக்தர்கள் பாருங்க. அப்படியே திரும்பியும் காட்டுங்க. மழலை அபிநயங்கள், மலர் போன்ற அசைவுகள், நீர் ஊற்றுறதுக்காக எல்லாருமே வரிசையில போய்கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல பாருங்க ஒரு வெள்ளைக்கார குடும்பம் பாருங்க. அப்படியே பாருங்க எவ்வளவு பேர் வரிசையில் நிற்கிறார்கள். அப்படியே வரிசை வந்து கொண்டே இருக்கு. அப்படியே இந்த பக்கம் போகுது. வரிசை தொடர்ந்து கொண்டே இருக்குது. அதில் 2 பேர் புதுசாக யாரோ நிற்கணும். யாரா பாது அதுக்குள்ள இடையில அங்கே யாராவது அட இந்த 2 தங்கச்சியும் இதுக்குள்ளே நிற்கணும்டா. பார்க்க தொலைஞ்சு போட்டு காணியில் எடுத்து தேடி கொண்டு வந்து அங்கே நிற்கணும் பாருங்க. 2 பேர் தண்ணி ஊற்றி போட்டு வரட்டும். நாங்கள் இதில் நிற்போம். திருக்கோணேஸ்வரம் கோயிலினுடைய முன் கோபுரத்தடியில் நிற்கிறோம். பாருங்க நிறைய பக்தர்கள் மக்களே. எந்த பக்கத்தால் எப்படி பதிவு செய்கிறதுன்றே தெரியலை. சரியான நெரிசல். அவர்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் தூரமான தான் நின்று பதிவு செய்யணும். இதில் வலப்பக்கம் இந்த பக்கத்தால் தான் வரிசையில் போய் நீர் ஊற்றி போட்டு வரார்கள். இந்த சிவன் சிலை இருக்குல்லோ, சிவன் சிலைக்கு முன்பக்கமாக நிறைய பக்தர்கள். அங்கால போகிறது தான் இப்போ சிரமம். இதால் அப்படியே நடந்து போய் மலைப்பகுதியை பார்க்கலாம். ஆனால் இன்று இரவு வேளையில் யாராவது தடுமாறி தலைகளாக விழுந்து எந்த விதமான சம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு எல்லாம் அடித்து பூட்டி இருக்கு. தங்களை எடுத்து விடுறா தங்களை எடுக்கட்டும் எடுத்து. இப்போ இதுக்குள்ளால போகிறது தான் சரியான சிரமம். ஆனால் இதை தாண்டி போனால் தான் தங்கச்சியாக்களை பிடிக்கலாம். கொஞ்சம் நின்று பிடிப்போம். கோபுரத்தை பார்த்து எவ்வளோ வழியாக இருக்கும்.
கலை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது. இப்ப பரதநாட்டியம். தொடர்ச்சியாக நிறைய கலை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது. இப்ப நடனம் இப்ப நேரம் 11:08. இப்பவுமே நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. சரி, நாங்கள் இப்ப கோயிலினுடைய சுற்றுப்பகுதியில இருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். இனி இங்கே இருந்து திருகோணமலை நகர பகுதியில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகிறோம். மெதுவாக நடக்கிறதா இதில் சிறந்த போட்டி. மெதுவாக நடந்தால் தான் உங்களோட கட்டுப்பாட்டை நாங்கள் பார்க்கலாம். வேகமாக போன போக்கில் போயிடாது தானே. சரி, இது திருகோணமலை நகர பகுதியில் இருக்கிற சிவன் கோயில். இப்போ இந்த கோயில் அடிக்கு வந்துட்டோம். தங்கச்சி 2 பேரும் கோயிலுக்குள்ளே போட்டார்கள். நாங்கள் இதில் வெளியில் நிற்க போகிறோம். வாங்க, கோயிலின் உள்பகுதியை வாங்க. 12 மணிக்கு பூசை என்று சொன்னார்கள். இங்கே போய் பார்ப்போம்னு சொன்னார். ஏன்னா ஒரு பூசை திருக்கோணேஸ்வரத்தில் போய் நீர் ஊற்றி வழிபாடு செய்துட்டு அதுக்கு பிறகு 12 மணி பூசை இருக்குது, அதை இங்கே பார்ப்போம்னு சொன்னவர்கள். சொன்ன மாதிரி வந்தாச்சு. இப்போ உள்ளுக்கு போட்டார்கள். நாங்கள் இப்போ எங்கள்ட அறைக்கு போவோமா? சரி மக்களே, இன்றைய நாளில் இந்த காணொளியில் திருக்கோணேஸ்வரம் கோயிலினுடைய சிவராத்திரி நிகழ்வுகளை காட்டினான். ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக உள்ளுக்கு இருக்கிற பூசை வழிபாடுகளை எல்லாம் காட்ட முடியாது. ஏனெண்டா உள்ளுக்கு புகைப்பட கருவிக்கான அனுமதி இல்லைன்னு அதில் அறிவுறுத்தல் பலகை போடப்பட்டிருக்கும் போது உள்ளுக்கு போய் பதிவு செய்கிறது சரியில்லை. நிறைய பேர் அதில் பதிவு செய்கிற மாதிரி தெரியுது இன்றைக்கு. ஆனால் ஒரு அறிவுறுத்தல் பலகையை நாங்கள் மீறக்கூடாதுன்றதுக்காக உள்ளுக்கு பதிவு செய்யலை. மற்றபடி அந்த பகுதியில் எவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்கின்றதை காட்டியிருக்கிறோம். இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். திருக்கோணமலையினுடைய திருக்கோணேஸ்வர சிவராத்திரி நாள் பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.